ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிசி ஹிஸ்டரி ஹேண்டில் எப்படி ஷோ பண்ணதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம என்ன ஆப்ப இன்ஸ்டால் பண்ணோம்னா வந்துட்டு, இது வந்து டெர்மக்ஸ் ஸ்மோபாக்ஸ்ங்கிற ஒரு எமுலேட்டர். அந்த எமுலேட்டர் மூலியமா தான் நம்ம இந்த ஆர்பிசிஎஸ்3 வந்துட்டு விளையாட முடியும். இப்ப இது வந்துட்டு நான் இந்த லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்க. இதுல வந்துட்டு 2 அப்ளிகேஷன் இருக்கும். 2 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அந்த டெர்மக்ஸ் 11 ஒண்ணு இருக்கும். அத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கமாண்டோ டாட் டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு, அந்த டெக்ஸ்ட்ட ஃபுல்லா காப்பி பண்ணி அந்த டெர்மக்ஸ்ங்கிற இதில வந்துட்டு கமாண்ட்ல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிருங்க. அந்த டாலர் சிம்பலுக்கு பக்கத்தில பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் குடுத்துருங்க. என்டர் வந்துட்டு கீபோர்ட்ல அந்த ஏரோ மார்க் இருக்கிறது அதான் என்டர். அத அழுத்துன உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லோடிங் ஆகும். ஃபைல்ஸ் நெறையா வந்துட்டு இப்ப ரீட் ஆயிட்டு இருக்கும். இதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது ஃபைல்ஸ் எல்லாமே. நடுவுல இது எஸ் கேட்கும் நெறைய ஆப்ஷன்ல. எல்லாத்துக்குமே எஸ், எஸ், ஒய், ஒய்ன்னு கேட்கும். ஒய் அழுத்துங்க. அப்பதான் வந்துட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகும். இப்ப இந்த இடத்துல பாருங்க எஸ் கேக்குது. அதுல ஒரு எஸ் குடுத்துருங்க. இதுல ஒரு எஸ் கேக்குது பாருங்க. ஒய்யா எஸ்ஸுக்கு வந்துட்டு ஒய்யு. அதே மாரி ஃபைல்ஸும் அக்செப்ட் பண்ண சொல்லும். ஃபைல் மேனேஜர் வந்துட்டு அக்செப்ட் குடுத்துருங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு எஸ் கேக்குது. இதுலயும் எஸ் குடுத்துருங்க. ஒய்யு. ஒய் அழுத்துனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அடுத்த இது லோட் ஆகும். இங்க ஒரு எஸ் கேக்குது. இங்க ஒரு ஒய்யு. இந்த மாரி ஒரு 4, 5 இடத்துல கேட்கும். எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஒய் குடுத்து இது பண்ணிருங்க. இந்த இடத்துல அலோவ் குடுத்துருங்க. இது ஒரு 100% ஆனுச்சுன்னா, இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த கிரீன் கலர் பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு 100% அவ்வளோதான் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப இதுல ஃபைல் வந்து லோட் ஆயிரும். அவ்வளோதான் லோட் ஆயிருச்சு. இப்ப இந்த இடத்துல இந்த டாலருக்கு பக்கத்தால வந்துட்டு, நம்ம வந்து ஒலிம்பஸ்ன்னு டைப் பண்ணோம்னா, நமக்கு வந்துட்டு ஒரு யூஐ வரும். இந்த ஒலிம்பஸ் எங்க இருக்குன்னா, நீங்க மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டுக்கே போய் காப்பி பண்ணீங்கன்னா, இல்ல நீங்க டைரக்ட்டாவும் டைப் பண்ணிக்கலாம். ஒலிம்பஸ காப்பி பண்ணிட்டு, அந்த டாலர் பக்கத்தால பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப என்டர் குடுத்துருங்க. என்டர் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 4 ஆப்ஷன் இருக்கும். அதில வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டிரைவர்ஸுக்கு கீழ போயிருங்க. ஃபர்ஸ்ட்டு இன்க்ளூடுன்னு ஒண்ணு இருக்கும். அடுத்து டிரைவர்ஸ் கீழ வந்துட்டு டிரைவர்ஸ்ல வந்துட்டு நீங்க டர்னிப் மாத்திக்கோங்க. ராப்பர்ல இருந்தா டர்னிப்ல மாத்திக்கோங்க. மேல இன்க்ளூட்ல என்டர் குடுத்துட்டு மேல இருக்கிற எஸ் குடுத்துருங்க. இதுக்கு மேல நான் ஃபோன்ல வீடியோ எடுத்தத காட்டுறேன். இப்ப வந்துட்டு இது லோட் ஆனதுக்கப்புறம் இங்க பாருங்க. இந்த மாரி இப்ப வந்துட்டு இதில வந்துட்டு இன்க்ளூட் குடுத்துருவீங்களா? அதில வந்துட்டு நான் ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணேன். இதில வந்துட்டு என்னால வீடியோ ரெக்கார்ட் அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியல. அதனால வந்துட்டு நான் வீடியோ இன்னொரு ஃபோன் மூலியமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோல. பாருங்க இதில வந்துட்டு ஓகே குடுத்துருங்க. இப்ப அந்த லோட் ஆனுச்சா? லோட் ஆனதுக்கப்புறம் டெர்மக்ஸ் 11 ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா? அந்த டெர்மக்ஸ் 11ங்கிற ஆப்புக்குள்ள போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்பிசிஎஸ்3 பாருங்க லோகோ வந்துருச்சு. இதில வந்துட்டு ஐ ஹேவ் ரீட் த கான்ஃபிகரேஷன குடுத்துட்டு, கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்பிசிஎஸ்3 ரன் ஆயிரும். பாருங்க இது ஒரிஜினல் தான். நான் அதுக்கு தான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியே போட்டுருக்கேன் ஃபோன்ல. பாருங்க ஆர்பிசிஎஸ்3 இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிருச்சு. இப்ப நம்ம ஆர்பிசிஎஸ்3 அந்த கான்ஃபிக செட் பண்ணிடலாம். இந்த கான்ஃபிக தொட்டதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அத வந்துட்டு இதில நான் குடுத்துருக்க மாரியே ஆட்டோக்கு மெகா குடுத்துருக்கேன் இங்க. அப்புறம் வல்கான்ல இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. கிராபிக்ஸ் டிரைவர் போயிட்டு. வல்கான்ல இருந்துச்சுன்னா தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும். அப்புறம் கீழ ஒயிட் பஃபர்ஸ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கீழ வந்து அடிஷனல் செட்டிங்ஸ்ல ஒயிட் பஃபர்ஸ வந்து கிளிக் பண்ணிருங்க. ரெசல்யூஷன் மாத்துறதா இருந்தா ரெக்கமெண்டே இருக்கட்டும். இதே ஏதாவது மாத்துறதா இருந்தா கீழ டிபிஐ இருக்கும்ல, அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த அட்வான்ஸ்ல எதுவும் மாத்த தேவையில்ல. அப்ளை குடுத்துட்டு சேவ் குடுத்துருங்க. இப்ப ஏதோ மாத்துறதா இருந்தா, இந்த ரைட் சைட்ல வந்துட்டு இந்த சிபியூ வந்துட்டு எனேபிள் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மாத்திருங்க.
உங்களுக்கு ஏதாவது செட் ஆகுற மாரி இருந்தா அத மாத்திக்கோங்க. அப்ளை குடுத்து சேவ் குடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ஃபிர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஃபிர்ம்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடியே சொன்ன மாரி தான். ஆல்ரெடி அந்த ஃபிர்ம்வேர் வந்துட்டு நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஆர்பிசிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட்டே போயிட்டு நீங்க அந்த ஃபிர்ம்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அந்த ஃபிர்ம்வேர. இந்த இன்ஸ்டால் ஃபிர்ம்வேர் குடுத்துருங்க. இன்ஸ்டால் ஃபிர்ம்வேர் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் எதுல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன்னா, ஆர்பிசிஎஸ்3 ஃபோல்டர் டவுன்லோட்ல ஆர்பிசிஎஸ்3 ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். பாருங்க PUP3 அப்டேட் பப்னு இருக்குது. இதுதான் அந்த ஃபிர்ம்வேர். இத இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி லோட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, 178 ஃபைல்ஸ் வந்துட்டு இந்த இன்ஸ்டால் ஆகும். கீழ பாருங்க கம்பைலிங் PPUன்னு வந்துருச்சா? இது வந்துட்டு ஒரு 178 ஃபைல்ஸ் இருக்கு. இந்த 178 ஃபைல்ஸ் வந்துட்டு லோட் ஆகி கம்பைல் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஃபிர்ம்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஃபிர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணா தான் உங்களுக்கு வந்து கேம் ரன் ஆகும். PPU மாடல் கம்பைல் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு கேம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாரி கிரீன் கலர்ல வந்துச்சுன்னா PPU மாடல் வந்துட்டு 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரெட் கலர்ல அந்த மாரி வரும். இங்க பாருங்க எல்லாமே கீழ கிரீன் கலர்ல வந்திருக்கு. இப்போ மறுபடியும் எப்படி கேம் இன்ஸ்டால் பண்ணலாம்னா ஃபைல்ஸ் போயிருங்க. ஃபைல்ஸ் போயிட்டு ஆட் கேம்ஸ்னு இருக்கும். அது குடுத்துட்டு மறுபடியும் அந்த இதில எங்க வச்சிருக்கேன்னா, அதே ஆர்பிசிஎஸ்3ல நியூ ஃபோல்டர்ல வந்துட்டு நான் கேம் வச்சிருக்கேன். டவுன்லோட்ஸ்ல ஆர்பிசிஎஸ்3ல நான் கேம் வச்சிருக்கேன். நான் என்ன கேம் இதுன்னா பிளான்ட்ஸ் வெர்சஸ் ஜாம்பிஸ் கார்டன் வார்ஃபேர் தான் நான் இந்த இதில ஏத்துனேன். ஏன்னா அதான் இப்போ கம்மி ஜிபி இருக்கு. என் இதில ஸ்டோரேஜ் இல்ல. வந்து ப்ளே குடுத்ததுக்கப்புறம் இதுக்கும் வந்துட்டு அந்த PUP மாடல்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகும். இங்க பாருங்க எனக்கு ரன் ஆகுது கேமு. அவ்வளோதான் PPU மாடல் ரன் ஆயிருச்சு. இப்போ இது ஒன்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்துட்டு கேம் வந்துட்டு ரன் ஆயிரும். நீங்க காட் ஆஃப் வார் 3 மீதி PS3 கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன் பண்ணலாம். அவ்வளோதான் கேம் ரன் ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.